Surprise! Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts. யார் அவன்? A for apple, B for ball, C for Bestie for life. எந்திரிச்சதுல இருந்து பல் தேய்க்கிறதுல இருந்து கம்மல் தோடு லிப்ஸ்டிக் பொட்டு கிட்டுன்னு போட்டோ எடுத்து நைட் பூரா அனுப்புவியா? அது பேர் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா? Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகர் மணிகண்டன். அவன் கூட எதுக்கு சேர்ந்து சுத்துற? அருண், நான் குழந்தை இல்ல அருண். யார் இன்டென்ஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிற வயசாச்சு. மயிரே தெரியும் உனக்கு. ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் திரைக்கதாசிரியர், இயக்குனர் என்று தமிழ் திரையுலகில் பல தளங்களில் பயணிக்கின்ற ஒரு கலைஞர் மணிகண்டன். கதை சொல்லவா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித், சூர்யா, கார்த்தி, விஜய் சேதுபதி என்று தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் பலரோடு இணைந்து பயணிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற மணிகண்டன் தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. இந்த சினிமா பயணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திரை வாழ்க்கையில் பல ப்ளசண்ட்டான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி நீங்களே வேதனைப்படுற மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும். அதுதான் சினிமா. இதில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்கள் என்ன, எது எது ப்ளசண்ட்டான விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? வேதனை தரக்கூடிய விஷயங்கள் அது முதல்ல ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் அப்படி இருந்தது. அப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் அதை எடுத்துக்க கூடாது, அவ்வளோ வேதனையை எடுத்துக்கிட்டா இது என்ன சொல்றது, இதை கண்டினியூ பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வேதனை படுத்துனவங்க இருக்காங்கல்ல, அவங்க யாருன்றதை யோசிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டோம் அவரு. ஆனால் அந்த முக்கியமாக அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நான் ஒரு ஆடிஷனுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு உதவி இயக்குனர் ஒருத்தர் இருந்தார். அவர் டு பி டைரக்டர். அவர் மற்றவங்களாம் அந்த டைலாக் கொடுத்து நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லி கேமரா முன்னாடி வச்சிருந்தப்போ திடீர்னு அவர் உள்ளே வந்தார். யார் என்ன கேரக்டருக்கு எடுக்கிறீங்க? அதாவது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஏன்டா அறிவில்லை, இவனை போய் அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணுறீங்க சொல்லிட்டு அவர் பாட்டு இவன் மூஞ்ச பாடுறா அதை பாடுறா, அவர் பாட்டுக்கு ரொம்ப அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு அறிவில்லையா, உனக்கு அவர் பாட்டுக்கு நடிக்க வந்துருவியா நீ, அப்படி இப்படி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் ரொம்ப சின்ன பையன், ஒரு 19-20 வயசு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு அவர் திட்டுறதை பார்த்து ஃபட்டன்னு இதுவாகுது, பயங்கரமாக திட்டுறாரு. அப்புறம் என் முகத்தை என்னென்னத்தை வச்சோ கம்பேர் பண்ணுறாரு. அந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி. சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, சரிங்க சார் இப்போ என்ன சான்ஸ் இல்லை அதை சொல்லுங்கள் டேரெக்டாக அண்ணாதீங்கன்னு அதை எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, நான் எனக்கு என்ன பேசுகிறதோ இதுவோ தெரியல, கரெக்டாக அந்த காரிடாரை விட்டு வெளியே வர குபுகுபுன்னு கண்ணன் தண்ணி வந்துருச்சு. நேராக ஒரு டீ கடைக்கு போய் கப்பன் சாஸ்திரில் தருவாங்க நுங்கம்பாக்கம்ல, அந்த கடையில் கிடுக்கிட்டு ஆடுது அப்படியே அந்த இது. அப்புறம் எல்லாரும் என்னன்னா அந்த பர்ஸை தொலைச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருந்தோன்னு, என்ன பாச்சு எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை. பஸ்ஸில் அழுதுகிட்டே போய் வீட்டுக்கு போகிற ஜுரம், சரியான ஜுரம். அப்புறம் யார்கிட்டே சொல்லலை இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன. அண்ட் தென் அதுக்கப்புறம் இதை விட துயரகலமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு டைரக்டர்கிட்ட மாட்டி அவர் என்னை அசிஸ்டண்ட்டாக நான் சேர்ந்துருந்த போது அவர் என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட விதம் ரொம்ப மோசமாக இருந்தது. அது என்ன பொதுவெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கர மோசமான டார்ச்சரஸ். அவ்வளோ டார்ச்சர், திட்டி கண்டினியூஸாக இதுவாகிட்டு இருந்தது. அண்ட் தென் ஒரு லெவலுக்கு அப்புறம் அவர் பயங்கர முடிவுக்கு வந்தது தான் பயங்கர காமெடி. அவர் ஃபோனை காணும். ஏப்பா ஃபோன் பண்ண அப்படின்னாரு என் ஃபோனுக்கு. இப்போ இந்த சோஃபாக்கு நடுவில் இப்படி கேப் இருக்குல்ல, அதில் விழுந்துருக்கு ஃபோனு. நான் அடித்தோடனே அங்கே சோஃபாவில் ரிங்கு கேட்குது. போய் எடுக்கலான்னு போகிறோம், அவர் தடுக்கிறார். போயிட்டு இப்படி எடுத்தா அதில் அடிமை 1 அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருக்காரு. என் பேர் உங்கள் பேர் பார்த்துட்டு என்னென்ன இது சும்மா அது ஃபண்டுக்குடா அப்படின்னாரு. இல்லைண்ணா புரியுது எனக்கு இப்போ தான் கிளியராக புரியுது அப்படின்னா நிறைய அந்த மாதிரி இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி
அதுக்கப்புறம் அவர்கிட்ட வெளியே அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் கொஞ்சம் நிறைய நடந்துருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு முன்னாடியே சொல்லி கொடுத்துருச்சு, இங்கே பாரு இது இவங்க வந்து உன்னை வந்து சரியான வகையில் ட்ரீட் பண்ணலை, மதிக்கலை, அப்போ இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே அது நடந்துருச்சு. அதனால அன்பிளசன்ட் இன்சிடென்ட்ஸ்னால் இவ்வளோ இருக்குது. பட் பிளசன்ட்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் சாக்ரிஃபைஸாக கொடுத்தாலுமே நான் இது இங்கேருந்து எடுத்துக்கிட்டது நிறைய இருக்குது சார். எக்கச்சக்கமான நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கட்டும். நான் இதுக்குள்ளே வந்து நான் யாரெல்லாம் திரையில் வந்து ரொம்ப வியந்து பார்த்தனோ அவங்களோட பாராட்ட பெறுதல் அளவுக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, இதை நம்பினதுனால, சினிமாவை நம்பினதுனால, சினிமா மேலே அதீத இன்ட்ரெஸ்ட் வச்சு வேலை செஞ்சதுனால எனக்கு அதுவும் கிடைக்காம இல்லை. சினிமா மேலே இயல்பாகவே ஆர்வம் இருந்ததா இல்லை? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா மேலே ஆர்வம் இல்லாதவர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு 2% வருவாங்க ஜனங்கள். கரெக்ட். சினிமா தான் இங்கே எல்லாத்தையும் தீர்மானிக்குது. நீங்கள் போடுற சட்டையிலேருந்து அது அந்த ஹீரோ போட்ட சட்டைன்னா அடுத்த வார ஃபேஷனுமே எல்லாமே அதுதான் தீர்மானிக்குது. ஸோ சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கன்னு இங்கே யாருமே கிடையாது. எனக்கு வந்து சினிமா பார்க்குற ஆர்வம் தான் சின்ன வயசில் பயங்கரம், பள்ளி பருவத்தில், காலேஜில். அதே போல் சினிமாவை பார்த்துட்டு நான் ஏதோ அந்த படத்தோட டைரக்டர் போல் நான் போய் அந்த கதையை சொல்றதும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஆமாம், அதை வந்து பயங்கரமா ரசிச்சு கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், நீ சொல்லும் போது அந்த படம் பார்த்த மாதிரி அது வந்து எனக்கு பயங்கர பூஸ்டா இருக்கும், அந்த கதையை சொல்லும் போது நிஜமாவே அந்த கதையை பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்புறம் நான் சிவாஜி படம் இருக்குல்ல, ரஜினி சார் படம், அதை வந்து நான் என்னோட ஸ்டைல்ல எல்லாம் சொல்லுவேன், படம் இப்படி வரக்கூடாது மச்சான் அப்படின்னா. இப்பெல்லாம் தெரிஞ்சா அடிக்க படம் இவரு இந்த ரஜினி மொட்டை பாஸ் ரஜினி இன்ட்ரோடக்ஷன்லேருந்து வரணும், அதாவது சிவாஜி இறந்துட்டாருன்றதெல்லாம் கதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் வந்த படத்தை நான் எடிட் பண்ணி சொல்றது. சூப்பர். பிதாமகன் படம் இருக்குல்ல, அதில் வந்து அந்த விக்ரம் சார் ஓடுற மாதிரி அதை மாதிரிலாம் நடிச்சுக்காம இந்த மாதிரி இருந்ததே தவிர, என்னுடைய எய்ம் வந்து நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில், ஒரு ஆட்டோமேஷன் கம்பெனியில் நான் போய் வேலைக்கு சேர்ந்து ஒரு 9 to 5 ஜாபு, வாரத்தில் கண்டிப்பாக 5 சினிமா பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் எய்மாக இருந்தது. கடைசி காலேஜ் முடிக்கிற வரைக்கும். காலேஜுக்கு முன்னாடியே நான் வந்து இதுக்கு வந்துட்டேன், மீடியாவுக்கு வந்துட்டேன் செகண்ட் இயர்லேயே. பட் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி ஒரு 3 வருஷத்தில் ஏதாவது கல்யாணம் பண்ணி ஒரு சின்ன வேலை இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதோடைய எஸ்கலேஷன், அந்த கம்பெனி என்ன எஸ்கலேஷன் தருதோ அதை மாதிரி வாழ்ந்துருக்கணும். நான் சினிமா பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு நாள் சடனாக நான் ரேடியோ ஜாக்கியாக வேலை செஞ்சுட்டு இருந்த போது என் ஃப்ரெண்டு சொன்னார், அன்றைக்கி ரஹ்மான் சார் வந்து ஆஸ்கர் வாங்கினார், அன்றைக்கி வாங்கின டே. அவர் என் ஃப்ரெண்டு வந்து மியூசிக் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அப்போ டீ கடையில் நின்றுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்னடா என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னாரு. நான் சும்மா அவர் கங்க்ராச்சுலேட் ஐயோ, அவர் பயங்கர ரஹ்மான் சார் ஃபேனு, ஐயோ பாரு உங்கள் ஆள் வாங்கிட்டாரு, அப்படியே நீயும் போய் 2 வாங்கிறியா, நீ அவர் முடி வளர்த்தா வளர்க்குற இல்லை, அதே மாதிரி நீ அவர் வாங்கியிருக்காரு, நீ வாங்கிரு அப்படின்னு. அது ஓகே, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். அது ரொம்ப சீரியஸான கொஸ்டின். ஏன்னா அது வரைக்கும் நான் வந்து அந்த கொஸ்டினை தட்டி கழிச்சிட்டே வந்தேன், என்ன பண்ண போகிறேன் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு. பேசாமல் நீ சினிமாவுக்கு போயிறியா அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, ஆமாம் பேசாமல் சினிமாவுக்கு போயிரு, நீ சொல்கிறது எழுதுறதெல்லாம் நல்லா இருக்கு, பேசாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துரு அப்படின்ட்டு. ஆமாம் பெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா நீ நடிக்க ஆரம்பிச்சிரு, நீ வந்து நல்லா இந்த இதெல்லாம் நடிச்சு காமிக்கும் போது நல்லா பண்ணுற, ரேடியோவில் பண்ணுறதெல்லாம், அதனால் நீ பண்ணிடுறேன் அப்படின்னா. அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ சிம்பிள்னா, அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு நான் பேசாமல் ஆக்டராக இல்லாமல் முடிவு பண்ணி டீ கடை. அவங்க 2 பேரும் ஆக்சுவலாக எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ஆக்டர் ஆகலான்னு இருக்கேன்னொடனே சரி பெஸ்ட்டு நம்ம 3 பேருமே ஆக்டர் ஆகலாம். ஆக்சுவலாக 3 பேருமே ஆகிட்டோம். ஆமாம். அப்புறம் ஆக்டர் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான நெசசரி ஸ்டெப்ஸ் என்ன இருக்குது, ஆக்டிங் கற்றுக்கிறது எப்படி இருக்குது, இங்கெல்லாம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கா அப்படின்னு பைக் எடுத்துகிட்டு ஊராக சுற்றி கூத்துப்பட்டுற என்ன இருக்குது எல்லா கதையும் தட்டி பார்த்துட்டு, அப்புறம் சரி இது ஆக்டிங் ஒத்து வராது நம்ம 3 பேருக்குன்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டராக மாறிட்டோம். ஆமாம். அப்போ அங்கேருந்து அசிஸ்டண்ட்டாக நிறைய படங்கள் வேலை செஞ்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனு, இது டப்பிங்கு, மொழிமாற்று படங்கள் இதெல்லாம் வேலை செஞ்ச பிற்பாடு நலன் சார் சொன்னார், சூதுகோம் டைரக்டர், அவர் தான் சொன்னார், நீ நடிக்க போகிறது தான் இப்போதைக்கு, நீ ரொம்ப நேரம் ஷட்டில் ஆகுறதுன்றது புரியுது, பட் ஆனால் உங்ககிட்ட நல்ல நடிப்பு இருக்குது, டக்குன்னு அதை பயன்படுத்திக்க, அதை ஐடென்டிஃபை பண்ண. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார், அதை பண்ணு அப்படின்னு சொன்னார். சரிங்க சார். அவருமே ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியலான ஒரு ரோல் இதில். இப்படி பண்ணி ரொம்ப பயங்கரமாக கவனச்சிதறலில் இருந்த சமயத்தில் ஒரு நாள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. டப்பிங்கில் வேலை பார்த்துட்டு இருந்தது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இந்த டிஸ்கவரி அப்புறம் கார்ட்டூன்ஸ் எல்லாமே கொஞ்ச நாள் ஷட் டவுன் ஆயிருந்தோடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது வருமானத்துக்குன்னு. என் ஃப்ரெண்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு தான், அவங்ககிட்ட சொன்ன மச்சான் எனக்கு என்ன வேலை பாரு,
அதுக்கப்புறம் தாங்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்படியாடா அப்படின்னோடனே ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னா, ஆமாம் இல்லை மச்சி இதுக்கப்புறம் என்னால் முடியாது. நான் அவனை என்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறான். பஸ் ஸ்டாப்பில் வந்து நான் கிட்டத்தட்ட கண்ணீர் மல்க சொல்கிறேன். இது இப்போ நான் நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறேன், எந்த எக்ஸாஜரேஷனும் இல்லை. அவன்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இல்லை மச்சான், எனக்கு நான் இந்த சினிமா வந்து என்னை காப்பாற்றணும்னு நினச்சேன். இது விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் இதுக்கப்புறமா சூழ்நிலையும் சரியில்லைடா, நான் போயிடுறது தான் பெட்ரு. நான் கொஞ்ச நாள் வேலைக்கு செஞ்சு எதனா என் குடும்பம் இதெல்லாம் கரை சேர்த்துட்ட பிற்பாடு திரும்பி வந்துக்கிறேன். அப்படி வர முடியாதுடா குடும்பம் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட கண்ணீர் வந்துறது. பஸ்ஸில் ஏறி போயிட்டேன் வீட்டுக்கு போய் படுத்தாச்சு, தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கிறேன். ஒரு 3 மிஸ்டு கால் நலன் சார் இருந்து. சொல்லுங்கள் சார், ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னாரு. நான் வரேன் சார் சொல்லிட்டு அப்படி கிளம்பி ஓடினாக்கா கூப்பிட்டுட்டு ஸ்கிரிப்ட் எங்கடா அப்படின்னாரு அவங்க அசிஸ்டன்ட். அப்போ படி ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா? ஆமாம் சார். இன்னும் நம்ம பிரகாசம் சாலையில் ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடையில் வாங்க அப்படின்னு டீ சாப்பிட்டு, அதில் முரளின்னு ஒரு டிரைவர் கேரக்டர் இருக்குது. ஆமாம், அது எப்படி உங்களுக்கு? நல்லா இருக்குது சார். அது நீங்கள் தான் பண்ணுறீங்க போங்க அப்படின்னாரு. எனக்கு ஏன்னா நேற்று நைட்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிற எந்த அறிகுறியும் கிடையவே கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், சார் இல்லை சார் கார் எனக்கு ஓட்ட தெரியாது. அது உங்கள் பிரச்சனை, பஸ்ஸு நீங்கள் தான் கற்றுக்கணும் அப்படின்னாரு. நேராக ஓடி போய் அந்த ரெஸ்யூம் கொடுக்குறேன்னு சொன்ன வேலை கேட்ட அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரிடா அப்படின்னோடனே, எங்கே அப்படின்னா ஏதாவது ஒரு டிரைவிங் கிளாஸில் சேர்த்து விட்றா, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, வான்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டு போய் மாருதியில் ஒரு டிரைவிங் கிளாஸில் ஒரு கோச்சரை எடுத்து 10 நாளுக்குள்ளே அவனை எப்படியாவது டிரைவிங் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் ஆஸ் அன் ஆக்டர். ஆக்டிங் அப்படியே அடுத்தடுத்து ரோல்ஸ் வந்துட்டு. நீங்கள் ஆர்ஜேவா இருந்தபோது கிடைச்ச வித்தியாசமான அனுபவங்கள் அப்படின்னா எதாவது சொல்ல நிறைய இருக்குது சார். ஏன்னா வெறும் குரலை வச்சு ஒரு கதையை சொல்லணும். எனக்கு அங்கே நான் ஆர்ஜேவா வேலை செஞ்ச போது எனக்கு கிடைச்ச லிபர்ட்டி பெருசு. நான் அதாவது ஒளிச்சித்திரம்னு சொல்கிறோம்ல, வாய்ஸை வச்சு இவ்வளோ மேஜிக் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய டீட்டெயில்டு கோர்ஸ். நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்டத்தட்ட வேலை பார்த்தேன். 3 வருஷமும் நான் என்ன சொல்கிறது, ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் இருந்து நான் தான் வாய்ஸ் பேசுகிறதுலேருந்து கண்டக்ஷன்லேருந்து அந்த ப்ரொடக்ஷன் வரைக்கும் கடைசியாக அவுட்லர் வரைக்கும் நான் எல்லாமே டீட்டெயில்டாக படிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு. சவுண்டு நான் அவ்வளோ கிட்டத்தட்ட 4 வருஷம் ட்ரைனிங் சவுண்டில், 3.5-4 வருஷம் சவுண்டு ட்ரைனிங். சினிமாவுக்கு வரும்போது ஒரு சீனையே டப்பிங்கில் அதோட டோனை ஆர்எல்ஸ் அதோட பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக விக்ரம் சார்கிட்ட, சியான் விக்ரம் சார்கிட்ட நான் பேசும்போது அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், எந்த ஒரு நடிகனுக்கும் அவன் செட்டில் தப்பு பண்ணிட்டான்னா கரெக்ஷன் பண்ணுற கடைசி வாய்ப்பு டப்பிங்கில் இருக்குடா, அதனால் டப்பிங்கில் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்களே, அது மிகப்பெரிய மந்திரம் அப்படின்னு சொன்னார். அது கிட்டத்தட்ட அது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணதுனால தான் அதனால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஓஹோ, இப்போ அங்கே எதனா மிஸ்டேக் இருந்தால் கூட அதை டப்பிங்கில் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது. அது நான் ரேடியோவில் தான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ஒரு நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் கூட. இந்த ட்ரைனிங் எப்போ கிடைச்சது? அது எங்கள் அம்மா பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் நினைக்கிறேன். எங்கள் அம்மா பயங்கர மிமிக்ரி பண்ணுவாங்க. அது ஆமாம், நடிகர்களை போல இல்லை, எங்கள் வீட்டுக்கு வர்ற சொந்த பந்தங்களை போல நிறைய மிமிக்ரி பண்ணாங்க. அப்போ அந்த ஏதாவது விழாக்களில் இல்லை ஏதாவது கெட் டுகெதர் கல்யாணம் இல்லை நான் போகும்போது எங்கள் அம்மா எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் அது மாதிரி அவங்கள மாதிரி பேசுங்க, இவங்கள மாதிரி பேசுங்கன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா அவங்கள மாதிரி நடித்து பேசி காமிக்கும் போது அது பயங்கர லாஃபாக இருக்கும். அது ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது என்ன அப்போ அது எனக்கு என்ன சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் ஒரு வயசுக்கு அப்புறம் எங்கள் தாத்தா மாதிரி அவர் எப்படி நடப்பார் தெரியுமா, அப்படி எப்படி பேசுவார் தெரியுமா, அதெல்லாம் பேசி அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் என்ன ஆக்டர்ஸோட வாய்ஸ் அப்படி போய் முதல்ல லூஸ் மோகன் ஒரு நடிகர் இருந்தார், அவர் மாதிரி உசிலைமணி இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் அவங்களுடைய வாய்ஸஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்து மிமிக்ரிங்கிறது ஒரு தனி ஆர்ட்டாக அப்புறம் கற்றுக்கிறதுக்கு டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தடவை நம்ம இவர் இருக்கார் சேதுன்னு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இருப்பார், சேது சார் ஃப்ரெஞ்சு பேர்டு வச்சுருப்பார் நிறைய டெலிவிஷனில். அவர் தான் சொல்லுவார், ஃபைன் டியூன் மட்டும் பண்ணு ஒரு ஆர்டிஸ்டையும், நீ ரொம்ப நல்ல மிமிக்ரி கலைஞனா வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் வேலை செஞ்சேன். சேது விஎஸ் ராவன் ரொம்ப நல்லா பிரமாமா பேசுவோம். ரொம்ப கம்ஃபர்டபுள் வாய்ஸ் உங்களுக்கு. டிஸ்கவரி சேனலில் இந்தியன் டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி இருந்தது. அதில் கமல் சாருக்கும் ஷாருக் கான் அவர்களுக்கும் நான் டப் பண்ணேன் தமிழில். அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு ரஜினி சாரோடைய ஃபைட் எஃபெக்ட்ஸும் சவுண்டு மிஸ்ஸிங் சவுண்ட்ஸ் இல்லாமல் டைலாக் மிஸ் ஆயிடுச்சுன்னா சாரை கூப்பிட முடியாது திருப்பி. அப்போ நான் போய் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் இல்லாமல் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்டோட வாய்ஸ் மிஸ்ஸஸ் இல்லை சென்சாரில் கரெக்ஷன் வந்த வாய்ஸஸ் எல்லாம் நான் தான் பேசியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இறந்து போன காலம் சென்ற நடிகர்களுடைய வாய்ஸஸ் இந்தியன் 2ல் விவேக் சார், மனோபாலா சார், கோட்ல விஜயகாந்த் சாருக்கு, அப்புறம் அமிதாப் பச்சன் சார் வேட்டையனில்,
அந்த மாதிரி கொஞ்சம் ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மலிவு விலை இது மாதிரி மனம் கூப்பிட்டுருங்க, மணிகண்டனை கூப்பிட்டுருங்கன்ற மாதிரி, அப்போ அவர் கிடைக்கலையா இவனை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி. டப்பிங்கே வந்து ரொம்ப எனக்கு பயங்கர பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது வந்து எனக்கு மிமிக்ரி தெரிஞ்சதுனால நிறைய டப்பிங் ஆஃபர்ஸ் வந்துட்டே இருந்தது. இந்த ஆர்டிஸ்ட் இல்லை, அதனால் நீ போய் பேசு, அந்த ஆர்டிஸ்ட் வரல நீ போய் பேசு. அதனால இப்போ வரைக்கும் எதனா ஒரு ஆர்டிஸ்ட் மிஸ்ஸிங் அப்படின்னா என்னை கூப்பிட்டுருவாங்க, நீ போய் பேசுகிற அப்படிப்பா. யாருடைய வாய்ஸை மிமிக்ரி பண்ணுறது சுலபம் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எல்லாமே சுலபம் தான் சார். அப்சர்வேஷன் தான். இப்போ ரஜினி சார்னு எடுத்துக்கங்க. ரஜினி சார் வாய்ஸ் பேசணுன்னா இப்போ எல்லாரும் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட் இருக்கும், இதோ பார் கண்ணா அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஆனால் அது மட்டும் ரஜினி சார் இல்லை. ஓகே, ரஜினி சார் வந்து திடீர்னு படபடப்பாக பேசுவார், திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்துவார். இது மாதிரி வந்து நான் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருந்தா கூட அப்படின்னு நிறுத்துவார்ல. இந்த மாதிரியான விஷயங்களை அப்புறம் ஒரு பேச்சை ஆரம்பிக்கும் போது அவர் நிறைய அப்படின்னு எச்சி முழுங்குற பழக்கம் உண்டு மேடை பேச்சுகளில். இங்கே உலகத்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான அனோட்டேஷன்ஸை வந்து நிறைய கவனிக்க வேண்டியது. அப்புறம் பாடி லாங்குவேஜ், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்மளால் ரெப்ளிகேட் பண்ண முடியும், அவ்வளோ தத்ரூபமாக ரெப்ளிகேட் பண்ண முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால பியூர் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான், அதை வந்து வெறும் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் அப்சர்வேஷன் இது மட்டும்தான் மிமிக்ரியை வந்து, இது ரொம்ப கீனாக இருந்துட்டாலே மிமிக்ரி சுலபம் தான். நீங்கள் மிமிக்ரி பண்ணல தி பெஸ்ட் அப்படின்னு யார் வாய்ஸ் சொல்லலாம்? நிறைய பேர் வந்து அஜித் சார் சொல்லுவாங்க, கிஷோர் சார் சொல்லுவாங்க, கன்னட ஆக்டர் கிஷோர் இருக்காரு, ரஜினி சார் சொல்லுவாங்க, கமல் சார் சொல்லுவாங்க, அப்புறம் ஹனீஃபான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, ஆமாம் கொச்சின் இறந்துட்டாரு, அவரு எக்கச்சக்கமாக நிறைய ஆர்டிஸ்டோட வாய்ஸஸ் இருக்கு சார். தெண்டுல்கர், சச்சின் தெண்டுல்கர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான. ஹனீஃபா சார் ரொம்ப பிடிக்கும். தலைவரை விஷத்தை கூட தான் குடிக்க முடியும், அதுக்காக குடிச்சிடுறதா? இதுக்கு எதுக்கு இந்த விஷ பறிச்ச? என்னடா எடுக்க போறீங்க? எட்ரா சுட்ட தலையை கூட செருப்பால் அடிக்கிட்டான் அப்படி. கிஷோர் இருக்காரு, அந்த பையனுக்கு பயம் இல்லை, பயப்படுறவனா இருந்தால் இந்த ஊரை விட்டு ஓடி இருப்பான், என் முன்னாடி வந்து நின்று இருக்க மாட்டான். இவனை மாதிரி பயப்படுறவனுக்கு தான் போய் நின்று இருப்போம், நோண்டின்னு இருப்பானுங்க, அந்த மாதிரி அப்படி இருக்கும். அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல பேசியிருந்தேன். அவர் ஏதோ லடாக்ல பைக்கில் போயிட்டு இருந்தாரு, ஒருத்தர் போய் தடுத்துருக்காரு அவரை. சார் நான் 3 நாளாக தேடிட்டு இருந்தீங்களா? நான் என்ன கொலைகாரனா இல்லை கொலைக்காரனா? எதுக்கு என்ன தேடினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவர்கிட்ட அந்த வாய்ஸில் ஒரு செம்ம கியூட்னஸ் இருக்குது. அதுதான் நான் உங்க சொன்ன மாதிரி தான். அந்த வாலி சமயத்துலலாம் பேச உங்கள் புக்கில் டென்ஷன் வேணான்னு தான் எழுதி வச்சேன், ஐ லவ் யூன்னு ஒன்று எழுதி. உங்கள் மனசில் உங்களை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க? பெரிய அழகினா ஓகே, உங்கள் மனசு உங்களை பற்றி என்னென்ன நினச்சிங்க? என்னை பற்றி என்ன நினச்சிங்க? போகிற ஒரு பொண்ணுக்குலாம் ஐ லவ் யூன்னு சொல்ல லோஃபர்மா நினச்சிங்களா? அப்படி இருக்கு. சிவகுமார் வாய்ஸை சர்வசாதாரணமாக பேசுறீங்க. ஆமாம், என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், கவனமாக நடந்துக்க. அப்புறம் என்கிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், ஏன்னா டீ காப்பி நிறைய குடிக்கிறியாம என்ன அப்படின்னா, ஆமாம் சார் நிறைய சினிமாவில் இருக்கு, தோலைச்சு போடுவேன், டீ காப்பி நாக்கில் பட்டுதுன்னா தோலைச்சு போடுவேன்டா. சாரி சார். அப்படி ஒரு நடிகராக இந்த மிமிக்ரி கலை எந்த அளவு உங்களுக்கு பயங்கரமான பயங்கரமான இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெய்பீம்னு ஒரு படம், அந்த படத்தில் பண்ணும்போது அந்த படத்தினுடைய வாய்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மற்ற படங்கள்ல இருந்து வேறையாக இருக்கும். முதலாக நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? அது வந்து பயங்கர ஆக்சிடென்ட் தான். அந்த படம் ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல. ஆமாம், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், நானும் அவரும் மேடை கச்சேரி பண்ணோம், மிமிக்ரி. அவரும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.